செஞ்ச வேலைக்கு இன்னும் காசு கூட கொடுக்கல. காலையில ஸ்டெயின் பிக் எடுத்து அனுப்புறா இந்த பொண்ணு. எவ்வளோ தைரியம் இருக்கு இந்த பொண்ணுக்கு. என் கூட எந்த மாதிரி ஸ்கேம் நடந்துச்சு, நான் எப்படி அந்த ஸ்கேம்ல போய் மாட்டிக்கிட்டேன்னு தெளிவா சொல்றேன் கேளுங்க. நேற்று ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணி, நானும் உங்க ஏரியா தான் அக்கா, எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க, வீட்டுக்கே வந்து மெஹந்தி போட்டுக்கிறேன் அப்படின்னா நானும் நம்பி அனுப்புனேன். வீட்டுக்கு வந்தா மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு மெஹந்தி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பேமெண்ட்க்கு கேட்டப்போ, பேமெண்ட் பற்றிலாம் எனக்கு தெரியாது அக்கா, பேமெண்ட் எங்கள் சித்தப்பா தான் பண்ணணும், அவங்ககிட்டயே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவளை கூட்டிகிட்டு போக அவங்க சித்தப்பா வந்திருந்தாங்க. நானும் பேமெண்ட்காக கேட்டேன். அவங்க எவ்வளோன்னு கேட்டாங்க. நானும் என்னோட சார்ஜஸ் சொன்னேன். அவங்க அதுக்கு, என்னங்க இவ்வளோ அசிங்கமாக போய் கேட்குறீங்க, நான் சம்பாதிக்கிற மொத்த காசுக்கும் ஓனர் நீங்கள் தானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ஒரே வெக்கமாக போயிடுச்சுங்க. ஆட அந்த சித்தப்பா வேற யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கார் தாங்க. அது எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு தான். இதே மாதிரி நிறைய ஸ்கேம் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்ன மாதிரி நீங்களும் ஏதோ ஸ்கேமில் மாட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். செஞ்ச வேலைக்கு இன்னும் காசு கூட கொடுக்கல. காலையில ஸ்டெயின் பிக் எடுத்து அனுப்புறா இந்த பொண்ணு. எவ்வளோ தைரியம் இருக்கு இந்த பொண்ணுக்கு. என் கூட எந்த மாதிரி ஸ்கேம் நடந்துச்சு, நான் எப்படி அந்த ஸ்கேம்ல போய் மாட்டிக்கிட்டேன்னு தெளிவா சொல்றேன் கேளுங்க. நேற்று ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணி, நானும் உங்க ஏரியா தான் அக்கா, எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க, வீட்டுக்கே வந்து மெஹந்தி போட்டுக்கிறேன் அப்படின்னா நானும் நம்பி அனுப்புனேன். வீட்டுக்கு வந்தா மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு மெஹந்தி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பேமெண்ட்க்கு கேட்டப்போ, பேமெண்ட் பற்றிலாம் எனக்கு தெரியாது அக்கா, பேமெண்ட் எங்கள் சித்தப்பா தான் பண்ணணும், அவங்ககிட்டயே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவளை கூட்டிகிட்டு போக அவங்க சித்தப்பா வந்திருந்தாங்க. நானும் பேமெண்ட்காக கேட்டேன். அவங்க எவ்வளோன்னு கேட்டாங்க. நானும் என்னோட சார்ஜஸ் சொன்னேன். அவங்க அதுக்கு, என்னங்க இவ்வளோ அசிங்கமாக போய் கேட்குறீங்க, நான் சம்பாதிக்கிற மொத்த காசுக்கும் ஓனர் நீங்கள் தானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ஒரே வெக்கமாக போயிடுச்சுங்க. ஆட அந்த சித்தப்பா வேற யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கார் தாங்க. அது எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு தான். இதே மாதிரி நிறைய ஸ்கேம் ஸ்டோரிஸ்